ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருட பலன் 2025 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம். இருந்தாலும் இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா, எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம். புதன்கிழமை பிறக்கிறது. உத்திராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம். அதுவும் புதனும் சூரியனும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருடத்தில் இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் குரு வக்கரகதியில், கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதாவது ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. அதாவது 26/4/2025 அப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். அது தவிர குரு பெயர்ச்சி 11/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சி வருது. இது ரெண்டு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பெயர்ச்சிகள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் வருது. ஸோ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது, அதனால் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். அது தவிர ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேயானால், அதாவது ராகு கேத்து பெயர்ச்சியின் போது ராகு 2ஆம் இடத்துலையும் வரார், கேத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் 12ஆம் இடத்துல மறைகிறதும் கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தீங்களேனால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு 80-85,000 90,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளத்தினால தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல சுகங்கள் குறையும். தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு அந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா
பார்த்தாலேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொடர் ஊர்தி பேருந்து, அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 1-2 வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ராகு கேத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில், இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள், பிரதமர் இந்த மாதிரியான பொசிஷனில், ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய, உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி, இந்த 2 பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அது தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு 50 விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்கா. 3ஆம் பாதம் சித்ரா நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பா, இல்லை 2ஆம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, அவளுக்கு வந்து துலா ராசியில் இருப்பாள். இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியா அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள், துலா ராசின்னு பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு, எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, சந்தி இருக்கா என்ன எதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன். இப்போது இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்றொன்னா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வருஷம் 2025 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 பாதியாக எடுத்துக்கலாம். அதாவது மே மாதம் வரலும், அதாவது குரு மாறுறதுக்கு முன்னாடி வரலும் எப்படி இருக்குது, அதற்கு பிறகு எப்படி இருக்குது, மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இப்போது அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சில தொல்லைகள் வரும், வேலை மாற்றங்கள் வரும், உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தோம்னா இந்த வருஷம் பிறக்கும்பொழுது 2025 பிறக்கும்போது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் உங்களுடைய ராசிக்கு 8ல் போயிருக்கார். சுக்கிரனோடு சேர்ந்த சனியாக இருக்க, இருந்தாலும் 11ஆம் அதிபதியாக போகிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேனால் முதல் ஒரு 5 மாதத்தில் வந்து உங்களுக்கு ராகுவும் சரி, கேத்து 3ஆம் இடத்துலையும் ராகு 9ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போகணும்னு பார்த்து கொண்டிருக்கவாளுக்கு நிச்சயமாக நிறைவேறும். இருந்தாலும் அவர்கள் நினைச்ச காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, யூனிவர்சிட்டியோ காலேஜோ. ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி தான் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் நலத்தில் சற்று பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதாவது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிப்ரவரியிலேருந்து மேக்குள்ளே பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு வக்கர நிவர்த்தியும் ஆகிடுறார். பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும். வேலையின் மூலியமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதற்கு பிறகு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் மே மாதத்துக்கு மேலே பார்க்கும்பொழுது ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு
ராகுகேது பயிற்சி வருது. ராகுவும் 8ஆம் இடத்துல போகிறார், கேதுவும் 2ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைதர். இது எல்லாமே அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கல. இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு 2 பேரையும் பார்க்கறதுனால உடல் நலத்தில் என்னதான் பின்னாடி இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலை போயிட்டே இருந்தாலும், அதாவது வேலையில் போய் ஜாயின் பண்ண உடனே பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு ஜாயின் பண்ணும்பொழுது அவங்களுடைய சீனியர்ஸ் மூலியமாக பிரச்சனை, மேனேஜர் மூலியமாக பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கடன் வாங்குறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தூக்கம் கெடக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேதுவனுடைய 11ஆம் பார்வை, அதாவது 3ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உள்ளதுனால கண்டிப்பாக தூக்கம் கெடக்கூடிய காலகட்டமாக அமையும். பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ப்ரெஷர், ரொம்ப மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அது தவிர 2ஆம் இடத்துல கேத்து நீங்கள் என்ன பேசினீங்கன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பணம் வரும். அதாவது ஷேர்ஸு, அது தவிர ஷேர் மார்க்கெட்லேருந்து வர்றது, அதுக்கப்புறம் திடீர்னு இந்த இன்சூரன்ஸ்லேருந்து வரும். அதை தவிர உங்களுடைய ரொம்ப நாள் முன்னாடி எதாவது சேர்த்து வச்சுருப்பீங்க, அது இப்போ பெரிய பணமாக வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டிலிருந்து யாராவது நண்பர்கள் மூலியமாக பணம் வரக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அது உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு கிடைச்ச உடனே இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பும், வெளியில் போய் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்கள், அதுவும் மிக வேகமாக செல்லக்கூடிய கடகராசிக்காரர்கள்னு சொல்லணும். ஏன்னா இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்க, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க, அதை தவிர வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள், அதை தவிர ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பால் ஃபாஸ்ட்டாக அழுகக்கூடிய பொருட்கள், பால், அதை தவிர காய்கறிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவுக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துலேயும் குழப்பங்கள் இருக்கும். அஷ்டமத்து சனி, அதனால் வீட்டை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயம்லாம் வரும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் சற்று பின்னடைவான வருஷமாக இருந்தாலும் நீங்கள் கால பைரவரை வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கால பைரவர்ன்றவர் சிவன் கோவிலில், அந்த சிவன் கோவிலில் ஒரு சன்னதி இருக்குது. அது கோவிலை பூட்டிட்டு சாவியை அங்கே வச்சுட்டு தான் போவார். அவர் தான் எல்லா கோவிலையும் பார்த்துக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் காவலாளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால பைரவர் ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்கவர். கால பைரவர் சனீஸ்வரனுடைய குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர ஒரு எள் விளக்கு போட்டு வாங்க. ஒரு பெரிய ஏற்றம், மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.